ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி பூண்டு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும், சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும், தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 200 கிராம் பூண்டை தோல் நீக்கிட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் அதை 2 பவுல் எடுத்திருக்கேன், 100 கிராம் பவுலாக. இப்போ 1 பவுல் உள்ளது மட்டும் நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பவுல் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம் நல்லெண்ணெய் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 100 கிராம் நல்லெண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா லைட் கலர் சேஞ்ச் மாறி வரணும், ப்ரௌனாக கலர் சேஞ்ச் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே தொக்குக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். இதையும் இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிறது நல்லாவே தெரியுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பூண்டை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடைக்கிட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வற்றிருச்சு. இன்னும் நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள் நல்ல தண்ணி வந்து வத்திருச்சு. இந்த அளவுக்கு நம்ம கரண்டிலேருந்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திரும்ப சுண்ட விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான பூண்டு தொக்கு வந்து ரெடி. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.